வணக்கம். கோவாவில் நடந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் மோடியையும் அமித்ஷாவையும் அவர்கள் பகிரங்கமாகவே எச்சரித்திருக்கிறார்கள். கடந்த 13 வருடங்களில் உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிர்வாக முடிவுகள் மொத்தத்தில் உங்களுடைய சிஸ்டம் மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்கள் எச்சரிக்கையின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம வீட்டு டாய்லெட்லயும் செப்டிக் டேங்க்லயும் துர்நாற்றம் வருதா? அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு பிரிஸ்டினோ வாரியர். துர்நாற்றம் வராம தடுக்குது, கொசுக்கள் கரப்பாங்கிற பிரச்சனையிலிருந்தும் வீட்டை பாதுகாக்க உதவுது. உங்கள் வீட்டு செப்டிக் டேங்க் பராமரிப்புக்கு இன்றே தேர்வு செய்யுங்கள் பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர். கடந்த சில வாரங்களாக நீங்க பாருங்க, இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக படுதோல்வி அடைகிறது. குஜராத்திலேயே 10க்கும் அதிகமான இடங்களில் பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது. பாஜகவில் பல வருடங்களாக இருந்த தலைவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில் செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, சர்க்கரையினுடைய விலை மிகப்பெரிய அளவில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்வதற்கு மோடி தயாராகி இருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் சர்க்கரை போதிய அளவு எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கிறது. பெரிய அளவு இறக்குமதியை நம்பி அல்ல. ஆனால் இப்போது விலை ஏற்றம் கடுமையாக வந்திருக்கிறது. மறுபக்கம் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை இறக்குமதி செய்வதற்கு பாஜக தயாராகி இருக்கிற செய்தி வருது. இது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கு இன்னொரு சம்பவத்திற்கு ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். பெட்ரோலில் எத்தனாலை கலப்பது என்பது. இந்த எத்தனாலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரும்பு தேவை இல்லையா? அப்போ கரும்பை எத்தனால் என்பதற்கு பயன்படுத்துவதற்காக முழுமையாக கொள்முதல் செய்யும்போது இங்கே சர்க்கரை உற்பத்தி செய்வதற்கு கரும்பு இல்லை. அப்போது சர்க்கரையினுடைய விலை எகிரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதான். இந்த E20 என்று சொல்லக்கூடிய எத்தனால் கலந்த பெட்ரோல், அதில் எவ்வளோ பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கடந்த 2-3 வாரங்களாக மிகப்பெரிய அளவில் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதம். நிதின் கட்கரியுடைய குடும்பமும் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த சர்க்கரையினுடைய விலை ஏறுவது, சர்க்கரை இறக்குமதி செய்யக்கூடியது ரெண்டையும் சேர்க்கும்போது இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிராக பேசக்கூடிய இடத்துல வந்திருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், பூனேவாலை என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் பாஜகவிலிருந்து ரிசைன் பண்ணுறாரு. பண்ணிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து கொள்ளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த E20 பெட்ரோலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கேம்பெயின், ஒரு பெரிய 2-3 சமூக ஊடகங்களின் வழியாக பெரிய அளவில் ரீல்ஸ் தயாரிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய போராட்டங்களை, பாஜகவினுடைய கொடியெல்லாம் தூக்கி எரிஞ்சதும் அந்த பாஜகக்காரர்களை விரட்டி அடித்ததெல்லாம் பாஜகவில் வெளியே போனவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செய்தியாக ஊடகங்களில் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கு இவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் வட இந்தியாவில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவங்க யார்கிட்டையும் விவாதிக்க மாட்டாங்க. எதற்காக கொண்டு வரணும்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இருக்காது. உங்களுக்கு டிமானிட்டைசேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பயன்படுத்தி இருந்த பணம் போகாது அப்படின்னு ஒரு நாள் நைட்டு தலைவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதை குறித்து எங்கேயாவது விவாதித்தாங்களா? மக்கள் பிரதிநிதிகளோடு எங்களோட விவாதித்தாங்களா? கிடையாது. அதே மாதிரி E20 பெட்ரோலில் எத்தனால் கலக்கிற விஷயத்தை எங்கேயாவது விவாதத்துக்கு உட்படுத்தினார்களா? கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கானா? இல்லை. இந்த E20 பெட்ரோல் உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரப்பதம் முழுமையாக உறிஞ்சி எடுத்துரும். அதனால் இந்த பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறவனுக்கு கிட்டலாம் அந்த டேங்கெல்லாம் துருப்பிடிச்சு போயிடுது, பெட்ரோல் ஊற்றுற பைப் எல்லாமே துருப்பிடிச்சு போயிடுதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட் வருது. இது பயன்படுத்துகிற வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகுது, சீக்கிரமே ஒர்க் ஷாப்புக்கு போயிடுது அப்படிங்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டெல்லாம் இன்றைக்கி பாஜக ஆதரவு ஊடகங்களே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது பெரிய அளவில் பூதகரமாக வெடிக்கும்போது பீகார்லேருந்து சரவண்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது இன்னும் இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இந்தியர்கள் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறார்கள். அதாவது பெரும்பாலான இந்தியர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக அவங்க உடம்புல சர்க்கரை இருக்கிறதா, சர்க்கரை வியாதியை சொல்கிறார். அதனால் சர்க்கரை விலையேற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் அவங்கள பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ கொழுப்பு வேணும்னு பாருங்களேன். வேலை இல்லை, வேலை கொடுன்னு கேட்டால் பக்கோடா விற்கிறது தான், பக்கோடா கூட விற்கலாமே, அது என்ன பெரியதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ சர்க்கரை விலை ஏறிக்கொண்டிருக்கிறது, பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது, தட்டுப்பாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இந்திய அளவில் விவாதமாகும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உடம்பில் அளவுக்கு அதிகமான சர்க்கரை இருக்கிறது, அதனால சர்க்கரை விலையேற்றம் அவங்கள பெருசாக பாதிக்க போகிறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி அதிகாரத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு பதட்டம் தான் வருது இல்லையா? நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரெண்டாவதாக இன்றைக்கு E20 தொடர்பாக காக்ரோச் ஜனதா அமைப்பு மாதிரியே இன்னொரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு எதிராக போகிறோம். அதுக்கு அந்த அமைப்புக்கு பல லட்சம் மக்கள் அதில் மெம்பராக இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, இதை பற்றி எதுவுமே இவங்களுக்கு கவலை இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு இவங்க வர்றதில்லை, இதை பற்றி இவங்க பேசுகிறதும் இல்லை. கேட்டால் இப்போ தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இது குறித்தான கேள்வி கேட்டால் அதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கொள்ளை திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது ஆர்எஸ்எஸ்ஸே இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய சிஸ்டம் சரியில்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய நிர்வாக முடிவுகள் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் மிகப்பெரிய அளவில் வெகு விரைவிலேயே மக்களால் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வருது. இப்போ அமெரிக்காவிலேயே ஆர்எஸ்எஸ் காரணம் உள்ள கால் பதிக்க விடக்கூடாதுன்னு வேற சொல்கிறான். இப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவும் அவர்களுடைய தாய்மைப்பான ஆர்எஸ்எஸும் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.